பெரம்பலூர் மாவட்டம் வயலூர் கிராமம் நடுத்தெருவை சார்ந்த செல்வகுமார் ரதிதேவி தம்பதிகள் திருமணமாகி 4 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய்ப்பழம் பூமாலை சாத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சத்துன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. இதே போல் நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் 4 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதம் கும்பப்படியில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை கொடுத்துருக்காங்க. இதே போல் நித்தம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாட்சியாக நிற்கின்ற வீடியோவை ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருந்தும் சாமி நான் 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு இன்னும் அம்மா கருவே தக்க வைக்கல, மனம் இறங்கலைன்னு சொல்லி தொடர்ந்து 1 ஆண்டு காலம் வர தம்பதிகள் அம்மா மேலே நம்பிக்கை வச்சு வரவங்க இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் 1 மாதம் வந்து கும்பப்பள்ளி சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் கருத்தங்கலை, 3 அமாவாசை வந்து கும்பப்பள்ளி சாப்பிட்டுட்டேன், எனக்கு இன்னுமே கருத்தங்கலை, இது போய் ஏமாற்ற வேலை ஃப்ராடுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. நீங்கள் அம்மாவை கோயிலை தேடி வரீங்க, இப்போ மருத்துவத்துக்கு போகிறீங்க, லட்சக்கணக்கில் செலவழிக்கிறீங்க, எனக்கு கருத்தங்கலைன்னு போய் அவங்கள கேட்குறீங்களா, இல்லை அவங்க டாக்டர் என்னை ஏமாற்றிட்டாங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அம்மாவை தேடி வரீங்க, ஒரு கைப்பிடி பிரசாதம் 3 அமாவாசை வாங்கி சாப்பிட்றீங்க, அவ்வளோதானே தவிர இதில் ஏமாற்று வேலையோ பொய் சொல்கிறதோ ஃப்ராடு வேலையோ எதுவுமே கிடையாது. உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்கின்ற பக்தர்களை பார்த்துட்டு தான் நீங்கள் தேடி வரீங்க. அப்படி பொய் ஃப்ராடாக இருந்தால் எப்படி ஒரே மாதத்தில் 2 மாதத்தில் 3 மாதத்தில் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு நம்ம சேலத்து மகமாய் வரத்தை கொடுப்பாங்க. பக்தர்களும் எப்படி உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓம் சக்தி பராசக்தி. அம்மா பற்றி என்ன நினச்சிங்க அந்த தருணம்? நன்றி சொல்லுங்கள். அம்மாவோட சக்தியை பற்றி நீங்கள் என்ன நினைச்சீங்க? ரொம்ப அளவுக்கு அதிகமாக நாங்களும் எல்லாம் கோயிலுக்கு 4 வருஷமாக அழுவதான், 4 வருஷமாக எங்கே அழுதுகிட்டே தான் இருந்தோம். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். இருந்தாலும் மற்றவங்க கன்சியூம் போது எனக்கு அழுகையாக இருந்துச்சு. ஆத்தாவை நம்பி தான் வந்தேன். ஆத்தா அந்த மாதம் எனக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு 3 மாதம் வந்து ஒவ்வொருத்தருக்கு தொடர்ந்து 1 வருஷம் கூட வராங்க. அவங்க முன்ஜென்ம சாபப்பினை கர்ம பலனுக்கு தகுந்தாற் போல் அம்மா வரம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அதே மாதமே உங்களுக்கு மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தைக்கு துணையாக அடுத்து மீண்டும் கருவை தக்க வச்சு அம்மா ஆண் வாரிசை உங்களுக்கு வரம் கொடுக்குன்னு நம்ம சேலத்து மகமாயிட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க. ஓம் சக்தி பராசக்தி. திருவண்ணாமலை மாவட்டம் குன்னுமுறிஞ்சி கிராமம் மேட்டுத்தெருவை சார்ந்த காவிய தமிழன் ஜோதிகா தம்பதிகள் திருமணமாகி 3 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து நம்பிக்கையோட 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு எடைக்கெட துலாபாரத்தில் வேண்டுதல் கடனை செலுத்திட்டு பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சத்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. 3 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 3ஆவது மாதமே மனமிறங்கி உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தும் அதுவும் ஆண் வாரிசாக அம்மா மனமிறங்கி வரம் கொடுத்துருக்காங்க. இதே போல நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இதே போல் நான் 3 மாதம் வந்து கும்பப்பள்ளி சாப்பிட்டேன், எனக்கு இன்னும் இந்த அம்மா கருவை தக்க வைக்கல அப்படின்னு நிறைய பக்த கோடி பெருமக்கள் கேள்விகளையை தொடுக்கிறீங்க. நீங்கள் என்ன பாவப்பினை செஞ்சீங்க, கர்ம பலன் செய்தீங்கன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அம்மாவை தேடி வந்து கும்பப்பள்ளியில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கையேந்தி மடியேந்தி கண்ணீர் சிந்தி நிற்கின்ற தம்பதிகளுக்கு உடனுக்குடனாக மன இறங்குறாங்க. உங்களோட பாவப்பினி என்ன, கர்ம பலன் என்னன்னு
தீர விசாரித்து வாதாடி தான் அம்மா வருந்துருவாங்க. எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வீட்டில் இருக்கிறத விட 1 மாதம் கும்பப்பள்ளி சாப்பிட்டீங்களா, அதுலேருந்து 1 வருஷம் கெடு வச்சுக்கோங்க. இந்த ஆடி சாப்பிட்டு அடுத்த ஆடி, இந்த தை சாப்பிட்டு அடுத்த தை, 1 வருஷம் கெடு வச்சுக்கோங்க. அந்த கெடு முடிஞ்சதும் மீண்டும் நம்பிக்கையோடு வந்து கும்பப்பள்ளி பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க. உன் பாதத்தில் சரணடிச்சு கேட்குறேன் தாயே, என்ன பாவப்பினி கர்மபலன் செஞ்சுருந்தாலும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு குழந்தை வரத்தை கொடுன்னு நம்பிக்கையோடு அம்மாக்கிட்ட வாதாடி கேளுங்க. நான் 3 மாதம் வந்துட்டேன், எனக்கு குழந்தை வரம் கிடைக்கல, இது பித்தலாட்டம், பொய், ஏமாத்து வேலை, பணம் சம்பாதிக்கிற வேலைன்னு கமெண்ட்ஸ் பண்ணி தேவையில்லாமல் உங்கள் மனசையும் காயப்படுத்திட்டு என்னோட மனசையும் நீங்கள் காயப்படுத்தி ஒரு பிரோஜனம் நீங்கள் அடைய போகிறதில்ல. நீங்கள் பேட் கமெண்ட் போகிறதுனால நான் கும்பப்படையில் நிறுத்த போகிறதும் இல்லை, பூஜையை நிறுத்த போகிறதும் இல்லை, எதுவுமே கிடையாது. கும்பப்படையில் நடப்பது போல் எப்பயுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அவளுக்கு பூஜை புனஸ்காரம் நடத்திக்கிட்டே தான் இருப்போம். 8 வயசுலேருந்து அவள் பாதத்தில் சரணடைஞ்சு இந்த பூஜைகளை நான் செய்துக்கிட்டு இருக்கேன். நீ பேட் கமெண்ட் போடுறதுனால நீ நிறுத்த போகிறது ஒன்றும் கிடையாது. அதில் 1000 கணக்கான தம்பதிகள் சாட்சியாக நின்று இருக்காங்க. 2000 குடும்பங்களுக்கு அம்மா வரம் கொடுத்துருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி. இன்னும் கொஞ்சம் வைங்க. ஒப்படைச்சு தொட்டு தொட்டு கும்பிடுங்க. ஒப்படைத்து தொட்டு கும்பிடுங்க. காணிக்கு ஒப்படைச்சிட்டு தொட்டு கும்பிடுங்க. 2 பேர் கையெடுத்து கும்பிட்டு